ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கும்பராசி இன்று காலை 6:02 வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்துவார், செலவை ஏற்படுத்துவார். ஆனால் 6:02 உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால மனசில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். சிலருக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு எடுத்த காரியத்தில் நியாயமான முடிவு எடுத்து அதன் மூலமாக வெற்றிகளை தேடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் மேலதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் ஏற்படும் சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படும். இன்று தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் பேரில் குற்றம் சுமத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வெற்றிகள் கிடைக்கும். நியாயமான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். நன்மைகள் ஏற்படும், ஆதாயம் ஏற்படும். வீண் செலவுகள் உங்களுக்கு அபவாத பெயரை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். சந்தோஷமாக இருப்பீங்க. பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பிரிந்த நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசினாலும் நியாயமான விஷயத்துக்கு வாயை திறந்து பேசுங்க. சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு உங்கள் கருத்தை சொல்கிறேன்னு சொல்லி உளறி கொட்டி களறி மூடி உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. அனாவசியமாக அபவாத பெயர் ஏற்படுத்திக்காதீங்க.